பெரியாரை விமர்சிக்கவே கூடாது. நீங்க ராமரை விமர்சிக்கிறீங்க, கிருஷ்ணரை விமர்சிக்கிறீங்க, எங்களுடைய கடவுள் நம்பிக்கையை விமர்சிக்கிறீங்க, குடிமையா இருக்கிறீங்க, பூனல் இருக்கிறீங்க, இழிவுபடுத்துறீங்க, சாமியை எள்ளல் பண்றீங்க, பெருமக்களை கேள்வி பண்ணிருக்கீங்க, ராஜாஜி பத்தி, இந்திரா காந்தி பத்தி, காமராஜர் பத்தி. அப்ப எல்லாரையும் விமர்சனம் பண்ணலாம், பெரியார் விமர்சனம். இது என்ன புரியலையே? பெரியார் மட்டும் புனித பேசுவா, சண்டை மட்டும் கூட இந்த மான் கராத்தேன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி சவுண்ட் மட்டும் விட்டு என்ன அர்த்தம்? பெரியாரை பத்தி பேசினா பெரியார் என்ன செஞ்சான்னு சொல்லுங்க. அவர் கேட்கலாம், ஔவையார் பெரியாருக்கு பிறகு வந்ததா? திருவள்ளுவர் பெரியாருக்கு பிறகு வந்ததா? எங்க அம்மா ஆண்டாள் பெரியாருக்கு பிறகு வந்தவங்களா? என்ன நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னு கேட்கிறேன். ராமரை பத்தி நீங்க பேசும்போது பெரியார் தலைவர் முன்னாடி ஆர்ப்பாட்டம் நடந்துச்சா? ராமர் கிருஷ்ணர் நீங்க இழிவா பேசுறது இல்லையா? ஈவ்டிசி கிருஷ்ணரை போறோம் நீங்க பேசுனது இல்லையா? ராமர் இன்ஜினியரா? ராமர் மது குடித்தாரு, சோமபானம் சுராபானம் அன்னைக்கு இருந்துச்சு. இதெல்லாம் நீங்க பேசும்போது யாராவது அறிவாலயம் முன்னாடியோ, கோபாலவர் முன்னாடியோ, பெரியார் தலைவர் முன்னாடியோ வீட்டுல யாரும் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா? பிஜேபி காரர்கள் ஒரு கருத்து சொன்னா கமலாலயம் முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணு. இது என்ன நாகரிகம் புரியலையே? அப்ப வள்ளூர் கோட்டம் எதுக்கு? போராட்டம் நடத்துறதுக்கு ஒரு இடம் நீங்க என்ன சொல்றீங்க? அப்ப அங்க போய் போராட்டம் நடத்துவீங்க, என்ன வீட்டு வாசல போராட்டம் நடத்துறது?